அனிதா சம்பத், கண்மணின்னு இப்படி நிறைய நியூஸ் ரீடர்ஸ் மக்கள் மத்தியில பிரபலமாகி இருக்காங்க. அப்படி நியூஸ் ரீடரா இருந்து பிரபலமானவங்க தான் சௌந்தர்யா. இவங்க சத்யம் டிவி, பாலிமர், நியூஸ் தமிழ் 24/7 இந்த சேனல்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க நியூஸ் ரீடிங் பண்ற வீடியோஸ்ல நிறைய பேர் இவங்கள பத்தி பேசி கமெண்ட் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்குனே ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருந்துச்சு. சௌந்தர்யா கடந்த வருஷம் செப்டம்பர் மாசம் AMLன்னு சொல்லப்படுற ஒரு வகை ரத்த புற்றுநோயால பாதிக்கப்பட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும், இல்லனா உயிர் பிழைக்கிறதே கஷ்டம்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா இந்த சிகிச்சைக்கு 50 லட்சம் செலவாகும். எங்க அப்பா 2018ல இறந்துட்டாரு. எங்க அம்மா கிட்டயும் இப்ப பணம் இல்ல. ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்காக ஒரு 40 லட்சம் செலவாயிடுச்சு. இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் எவ்வளவு சீக்கிரம் பண்றமோ அவ்வளவு நல்லது. உங்களால முடிஞ்ச பண உதவி பண்ணுங்கன்னு உதவி கேட்டிருந்தாங்க. இந்த டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக நிதியும் திரட்டிட்டு வந்தாங்க. கேன்சரால பாதிக்கப்பட்டாலும் தொடர்ந்து அவங்களோட அக்கவுண்ட்ஸ்ல நான் மீண்டு வருவேன், எல்லாம் கடந்து போகும்னு ரொம்ப பாசிட்டிவா சொல்லிட்டு வந்தாங்க. கேன்சருக்காக கீமோதெரப்பி எடுத்ததுனால முடி கொட்டினதை பத்தி ரொம்ப எமோஷனலாவும் பேசியிருந்தாங்க. இப்படி கேன்சரோட போராடிட்டு வந்த நியூஸ் ஆங்கர் சௌந்தர்யா சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்திருக்காங்க. இந்த தகவல் பலரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. சக நியூஸ் ஆங்கர் பிரபுதாசன் தான் இந்த நியூஸை மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்காரு. பலருமே இப்ப சௌந்தர்யாக்கு இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க. சௌந்தர்யாவை இழந்து வாடுறவங்க குடும்பத்துக்கு எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம்.